கோவையில் விபத்துக்குள்ளான எரிவாயு டேங்கர் லாரியை அப்புறப்படுத்தும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. விவரங்களை களத்தில் இருக்கும் செய்தியாளர் பிரவீனிடம் கேட்கலாம். பிரவீன், காலையிலிருந்தே அங்க சம்பவம் நடைபெற்ற தருணத்திலிருந்தே நாம் தொடர்ந்து உடனுக்குடன் தகவல்களை வழங்கிக் கொண்டிருக்கிறோம். தற்போது 6 மணி நேரத்திற்கு மேலாக மீட்பு பணி என்பது நடைபெற்று வருகிறது. எந்த அளவில் முன்னேற்றம் இருக்கிறது? பாலா, அதிகாலை 3 மணிக்கு கவிழ்ந்த அந்த டேங்கரானது கிட்டத்தட்ட 7 மணி நேரத்தை கடந்து விட்டது என கூறலாம். 10 மணி வாக்க தாண்டிட்டோம். நம் காட்சிகளில் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டி காட்டிக் கொண்டிருக்க காட்சிகள். இங்க நின்றுருக்கிற இந்த லாரியில் இருக்கக்கூடிய ஒரு கப்ளிங் கட்டாய் தான் இந்த ரவுண்டானா மேம்பாலத்தில், உப்பிலிப்பாளையம் அவினாசி மேம்பாலத்தோட இந்த ரவுண்டானால வரும்போது டேங்கர் கவுந்துருச்சு. 18 மெட்ரிக் டன் அளவு கொண்ட எல்பிஜி கேஸ் அதுக்குள்ள இருந்த சூழல்ல பல மணி நேரமாக அந்த லீக்கேஜ் ஆனது இருந்தது. காலையில 7 மணி வாக்கு வரைக்கும் லீக்கேஜ் இருந்தது. அதன் பிறகு தொழில்நுட்ப ரீதியிலான கோல்டு வெல்டிங் ப்ராசஸ் உள்ளிட்டவற்றை செய்து காம்பவுண்ட் ரெசின் உள்ளிட்டவற்றை கொண்டு தற்காலிகமாக அந்த லீக்கேஜ் அடைக்கப்பட்டு டேங்கரை நிறுத்துவதற்கான பணிகளானது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. களத்தில் தற்போது 3க்கும் மேற்பட்ட ராட்சத கிரேன்கள் அந்த டேங்கரை எடுத்து நிறுத்துவதற்கான பணிகளை செய்து வருகின்றனர். லீக்கேஜ் அரெஸ்ட் பண்ண பிறகு மட்டுமே தான் இந்த டேங்கரை எடுத்து நிறுத்துவதற்கான பணிகள் தொடங்கப்படும் என கூறியிருந்த நிலையில் லீக்கேஜ் அரெஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இது இருந்தாலும் பாதுகாப்பு என்கின்ற ஒரு அந்த கிரைட்டீரியாவை மனதில் வைத்துதான் அனைத்து கட்ட முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளையும் செய்த பிறகு 3 ராட்சத கிரேன்கள் 3 டைரக்ஷன்ல இருந்து கொண்டு வந்து எந்த இடத்திலையும் மீண்டும் அதை நகுத்தும் போது வேற ஏதேனும் பிரச்சனைகள் வராத வண்ணம் இருப்பதற்காக தொடர்ச்சியாக பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த சந்திப்பில் சிறிய அளவிலான திருவள்ளுவர் சிலையானது இருந்தது. அந்த எடுத்து நிறுத்துவதற்கான கிரேன்கள் அந்த பணிகளில் ஈடுபடும் போது டேங்கரை அப்புறப்படுத்தும் போது சிலைக்கு ஏதும் சேதம் வந்துவிடக் கூடாது என்பதற்கான அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்கும் முன்னெடுத்து வருகின்றனர். மாநகராட்சி அதிகாரிகள், மாவட்ட நிர்வாகத்தைச் சேர்ந்தவர்கள், தீயணைப்பு துறையினர், மீட்பு படையினர் என பலதரப்பட்ட துறை அதிகாரிகளும் நேரடியாக வந்து இந்த டேங்கரை இங்கிருந்து அப்புறப்படுத்துவதற்கான பணிகளில் முழுவீச்சில் ஈடுபட்டு வருகின்றனர். மிக முக்கியமான சாலை சந்திப்பாக இருக்கக்கூடிய சூழலில் எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரத்தில் இதனை எடுப்பதற்கான பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என அதிகாரிகள் அறிவுறுத்தியிருந்தனர். மாவட்ட ஆட்சியர் பேட்டியளித்த போதும் கூறியிருந்தார், 2 மணி நேரத்திலிருந்து 3 மணி நேரத்திற்குள் பணிகளானது தொடர்ச்சியாக முடிவெற்றுவிடும் என தெரிவித்திருந்தார்கள். காட்சிகளும் பார்க்கலாம். மாவட்ட ஆட்சியர் நேரடியாக அவருடைய சூப்பர்விஷன்ல தான் இந்த பணிகளானது நடைபெற்று வருகிறது. அவரிடமே கேட்கலாம். சார், how long it will take to complete the entire process, sir? இப்போ அந்த ரெஸ்கியூ வெஹிக்கிள் இப்போ நாங்கள் முதல்ல வர சொன்னது ஆல்மோஸ்ட் லக்ஷ்மி வீல்ஸ் கிட்ட வந்துச்சு. 10 to 15 மினிட்ஸ்ல இங்கே வரதுக்கு நம்ம எதிர்பார்க்குறோம். முதல்ல அந்த கப்ளிங் பிளேட் எது வந்து இந்த தூக்குற இதோட அந்த ட்ரெயிலர் அட்டாச் பண்ணக்கூடிய கப்ளிங் பிளேட் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. முதல்ல அது ரிப்ளேஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அது வந்து ஆப்ரேட் பண்ணணும். அது பண்ணதுக்கப்புறம் we have to take a technical call. அது ஆப்ரேட் பண்ணதுக்கப்புறம் டேமேஜ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு வெதர் இட் இஸ் சேஃப் டு டிரான்ஸ்போர்ட் ஆஸ் இஸ் ஆர் அந்த கேஸ் வந்து இன்னொரு வெஹிக்கிளை மாற்றி தான் டிரான்ஸ்போர்ட் பண்ணணுமாங்கிற கால் வந்து அது ஆப்ரேட் பண்ணதுக்கப்புறம் தான் எடுக்க முடியும். அந்த கேஸ் வந்து இன்னொரு எம்டி வெஹிக்கிளில் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா அதுக்கு ஒரு 3 hours ஆகிடும். எது இருந்தாலும் சேஃப்டிக்கு தான் நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்குறோம். ஒவ்வொரு ஸ்டெப்லையும் எது வந்து சேஃபர் ஆப்ஷனோ அது வந்து நம்ம எடுப்போம். கோல்டு வெல்டிங் பண்ணி தான் அதை அரெஸ்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருந்தாங்க சார். அதுல எதுவும் நம்ம எடுத்து நிறுத்தும் போது வேற எதுவும் சிக்கல்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு? வராது. அது வந்து எம்சில் போட்டு சரியா அவங்க அமைத்திருக்காங்க. அந்த பிபிசிஎல் டீம், ஐஓசிஎல் டீம், இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி டீம் எல்லாருமே இருக்காங்க. அது எல்லாரும் பார்த்து தான் அவங்க பண்ணிருக்காங்க. எந்த மாதிரி சிக்கல் வந்து எதிர்பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் த டைம் சார். அதாவது பொறியியல் வல்லுநர்கள் அனைவரிடம் கலந்தாலோசித்த பிறகுதான் அனைத்து விதமான பணிகளையும் முன்னெடுத்துள்ளதாகவும் விரைவில் எவ்வித பாதுகாப்பு சிக்கல்களும் இல்லாமல் பணிகள் விரைவில் முடிக்கப்படும் என்கின்ற தகவலையும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். பாலா, பிரவீன், தற்போது திருச்சியிலிருந்து ஒரு லாரி கொண்டு வரப்பட உள்ளதாக தெரிவித்தனர். அந்த லாரி எப்போது கோவை வந்தடையும்? அது பற்றி விவரம் இருக்கிறதா? அதான் ஐஓசிஎல் இருந்து இதற்கென பிரத்யேகமாக இருக்கக்கூடிய வெஹிக்கிள், அதாவது இஆர்வின்னு சொல்லுவாங்க, எமர்ஜென்சி ரெஸ்கியூ வெஹிக்கிள் அப்படிங்கிற வாகனம் பிரத்யேகமாக இது போன்ற டேங்கர் லாரிகள் விபத்துகளில் ஏற்படும் போது மீட்பதற்கான அந்த பிரத்யேக வாகனமானது விரைவில் வரும் என இப்ப பேட்டியில் கூறினது போல கூட மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். லக்ஷ்மி மில் ஜங்ஷன் அந்த வாகனம் வந்துவிட்டது என்கின்ற ஒரு தகவலை தெரிவித்திருந்தார். அது இங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர்ல இருந்து 3 கிலோமீட்டர் தொலைவிற்குள் தான் இருக்கும். சோ அவர் குறிப்பிட்ட தகவல்களின் அடிப்படையில் அதிகபட்சம் அந்த வாகனம் பிரம்மாண்டமான பெரிய வாகனங்களாக இருக்கும். அதோட குறிப்பிட்ட அளவு வேகத்தில் வந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்திற்குள் இங்க வந்து சேர்ந்து விடுவார்கள். வந்த பிறகு இந்த டேங்கரை எடுத்து
ஏற்கனவே இருக்கக்கூடிய வாகனத்துடனே இணைக்க முடியுமா, அந்த கப்ளிங்கும் இணைக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கிரைட்டீரியாவும் பார்ப்போம்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர் சொல்லியிருந்தாரு. அதன் பிறகு டேங்கர் நேரடியாக அப்புறப்படுத்தப்படுமா அல்லது இதில் இருக்கக்கூடிய அந்த வாயு வேறு ஒரு வாகனத்திற்கு டிரான்ஸ்பர் செய்யப்பட்டு மீண்டும் கொண்டு செல்லப்படுமா என்கின்ற சாத்தியக்கூறுகளையும் பல்வேறு கோணங்களில் பார்த்து வருவதாக தெரிவித்திருக்கிறார்கள். பாலா, 18 டன் எடை கொண்ட அந்த எரிவாயு டேங்கர் லாரியை அப்புறப்படுத்தும் பணியில் கோவை மாவட்ட முழு நிர்வாகமே முழு வீச்சில் ஈடுபட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. நிச்சயமாக விரைவில் அப்புறப்படுத்தப்படும் என நம்புவோம். களத்திலிருந்து தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பிரவீன்.